சிவகாமி அப்படி சூர்யாவையும் நிலாவையும் கத்திக்கொண்டிருக்கும் பொழுது ராஜியும் மணிமாறனும் குழந்தை சித்தார்த்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றனர். ஷியாம் எதுவுமே பேசாமல் தன் நகத்தை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றான். எல்லாம் இவனை சொல்லணும் என்று ஆத்திரத்துடன் ஷியாமை பார்த்து கத்தினார் குருமாறன். ஃப்ரெண்டுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினான். இப்போ இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவன் கட்ட வேண்டிய தாலி எடுத்து இவன் கட்டியிருக்கான் என்று சூர்யாவை பார்த்து திட்டினார். சித்தப்பா, அவன் பண்ண காரியத்துக்கு என்னையே திட்டுறீங்க என்றான் ஷியாம். வாய மூடுறா என்று சொன்னவாறு அவனை பார்த்து முறைத்தார் குருமாறன். ஏமா, உனக்கு அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்திருக்காரா இல்லையா? உன் புருஷன் ஆசைப்பட்டா நீ என்ன வேணாலும் செய்வியா என்று நிலாவை பார்த்து கத்திய சிவகாமி, பிரியா அடுத்தவனுக்கு நிச்சயமானவன்னு தெரிஞ்சும் இந்த கன்றாவிக்கு சம்மதிச்சிருக்கியே, உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா என்று எகிரி கொண்டு வந்தாள் சிவகாமி. எல்லா திட்டுக்களையும் வாங்கி கொண்டு அமைதியாக நின்ற சூர்யா நிலாவை பார்த்து திட்டியதும், அவளை சொல்லாதீங்கம்மா, நான் தான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் என்றான். அடேங்கப்பா, இந்த மகாராணிய ஒரு வார்த்தை சொன்னதும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதே, இவளுக்காக இவ்வளவு பாக்குறவன் வேறொரு பொண்ணுக்கு எப்படிடா ஆசைப்பட்ட, அவளுக்கு எப்படிடா தாலி கட்டின என்று நம்பவே முடியாமல் கேட்டாள் சாவித்ரி. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கொண்டே போக பாதிக்கப்பட்ட பிரியா மட்டும் இன்னும் தனக்கு நடந்ததை நம்பவே முடியாம கண்கள்ல கண்ணீரோட நின்னான். அவளை பார்த்து சிவகாமிக்கு பொறுக்கவே முடியாத அளவுக்கு கோவம் வந்துச்சு. அவளுடைய கையை பிடிச்சி இழுத்து வந்து நடுஹாலில் நிற்க வச்சா. இங்கே பாரு பிரியா, இப்போ காலமெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஆம்பளைங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் பொம்பளைங்க போனதெல்லாம் அந்த காலம். இப்போ என்ன, இவன் உனக்கு தாலி தானே கட்டியிருக்கான். இவனுக்கு நீ முதல் மனைவியா இருந்தா கூட பரவாயில்ல, சூர்யாவும் என் பையன்தான்னு சொல்லி அவனுக்கு பொண்டாட்டியாவே உன்னை அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்லை, அவனுக்கு நீ 2வது பொண்டாட்டி. இந்த தாலிய நீ கட்டிக்கிட்டே ஆகணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை பிரியா. நான் உன்னோட அம்மா ஸ்தானத்திலிருந்து சொல்றேன். இப்போ இந்த நிமிஷம் உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி அவன் கையிலே கொடுத்துட்டு வாமா. விடிஞ்சா அடுத்த முகூர்த்தம் இருக்கு. என் பையன் ஷியாம உனக்கு மறுபடியும் தாலி கட்ட சொல்றேன் என்றால் அழுத்தமான குரலில் சிவகாமி. அதை கேட்டு மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சியோடு நின்னாங்க. தன் அம்மாவை பார்த்து ஷியாமுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அடுத்து வந்த சில நிமிடங்கள்ல அந்த அறையில குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதியா இருந்தது. எல்லாருமே பிரியாவோட முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அவ இப்போ என்ன பதில் சொல்ல போறான்னு எல்லாரும் பார்க்க கழுத்துல இருந்த அந்த புத்தம் புது தாலியை எடுத்து கையில எடுத்து பார்த்தா பிரியா. பிறகு அதை கட்டியவனுடைய முகத்தையும் பார்த்தா. சூர்யாவோட முகத்துல எந்த குற்ற உணர்வும் இல்லை. பதட்டமோ வெற்றியோ காதலோ இப்படி எந்த அறிகுறியுமே தெரியல. ஒரு பொண்ணோட சம்மதமே இல்லாம அவளுக்கே தெரியாம அவ கல்யாணத்துக்கு வந்து அவ கழுத்திலேயே மாப்பிள்ளை குடும்பத்தினர் பார்க்க அவன் கட்டிய மனைவி முன்னாடி இப்படி விரும்பின பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுனா அவனுக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கணும். இப்படிப்பட்டவனை சும்மா விடுறதா? கழுத்துல தாலியை கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு அவன் வழங்கும் எவ்வளோ பெரிய உரிமை பலம்னு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். தன்னோட பேரு பிரியாவே இல்லை. மேலும் இதோ நிற்கிறாளே சூர்யாவுக்கு பக்கத்துல அவனுடைய அருமை மனைவி நிலா, பெரிய பத்தினி நினப்பு. கணவனை தியாகம் பண்ணி இவ பெரிய தியாகின்னு நிரூபிக்கிறாளா? இவளுக்கெல்லாம் சரியான தண்டனை என் மூலமா கிடைக்கணும்னு தன்னோட மனசுல ஆத்திரத்தோட நினைச்சா. பிறகு எல்லாரையும் ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு சிவகாமி கிட்ட தன் பார்வையை நிறுத்தினான். அத்தை, நடந்ததாவே இருக்கட்டும், நீங்க ஷியாமுக்கு வேறொரு நல்ல பொண்ணை பாருங்க என்றால் மெல்லிய குரல்ல. அதை கேட்ட எரிச்சல் அடைஞ்ச சிவகாமி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி என்று பிரியாவை பார்த்து உரிமை விட்டு தன் தங்கையையும் அவள் கணவனையும் திரும்பி பார்த்து, இன்னும் நமக்கு இங்க என்ன வேலை? அதான் பிரியா பெரிய மகாராணி சொல்லிட்டாங்களே, கிளம்புங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்புங்க என்றவள் தன் மகன் ஷியாம திரும்பி பார்த்து, டேய், உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா, போய் காரை எடு, ஊருக்கு கிளம்பலாம் என்றபடி எல்லாரையும் ஒரு முறை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போனா சிவகாமி. ஷியாம் போகும்போது
திரும்பி திரும்பி நிலாவையே பார்த்துட்டு போனான். நிலாவும் இப்போ ஷியாமை பார்த்து தன் கண்ணசைவில் போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அதை கவனிச்ச சூர்யாவும் ஷியாமை பார்த்து இதழில் ஒரு புன்முறுவலோட தலையசைச்சான். அதில் சமாதானமான ஷியாம் தன் அம்மாவை தொடர்ந்து ஹோட்டலை நோக்கி கிளம்பினான். கொஞ்ச நேரத்திலேயே ஜோதி சித்தார்த்த அறையில் விட்டுட்டு அவளும் கிளம்பினான். அப்படி அறையில் வந்து நின்ன சித்தார்த் அங்கிருந்த 3 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தான். பிறகு தன்னோட அப்பா சூர்யாவை பார்த்து, அப்பா எனக்கு இப்போ 2 அம்மாவா என்று அப்பாவியாக விரல நீட்டி கேட்டான். அதை கேட்டு திடுக்கிட்ட சூர்யா அவனை ஓடி வந்து தூக்கிக்கிட்டான். நிலா கையில் ஒப்படைச்சு, உனக்கு எப்போவுமே ஒரே அம்மா தான் சித்து, இது அந்த நிலா அம்மா தான் என்று சொன்னவன் கிட்ட, அப்போ இது யாருப்பா என்று பிரியாவை பார்த்து கேட்ட தன்னோட பையன் கிட்ட, இது நம்ம 3 பேரையும் நம்மளுடைய வீட்டையும் பார்த்துக்க புதுசாக வந்திருக்கிற ஆயா என்று துளியும் இரக்கமே இல்லாமல் சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்த நிலா சூர்யாவோட காதுகளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம், என்ன சூர்யா இதெல்லாம், என்ன பேச்சு இது? இதை கேட்டு பிரியாவோட மனசு எவ்வளோ பாடுபடும்னு யோசிச்சிங்களா என்றாள். நிலா, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இனி நான் செய்யறத நீ வேடிக்கை மட்டும் பாரு என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் சூர்யா. சூர்யா சொன்னதை கேட்டு பிரியாவுக்கு நெருப்பில் வந்த புழு மாதிரி மனம் துடிச்சுது. மேலும் நிலா சூர்யாவோட நெருக்கத்தை பார்த்தவளுக்கு மனசு சொல்லவே முடியாத வேதனையில துவண்டு போச்சு. அவளுக்கு அடுத்த வினாடியே புரிஞ்சுது, சூர்யா தன்னை பழி வாங்கறதுக்காக தான் கல்யாணமே பண்ணியிருக்கான்னு. ஆனாலும் அவ மனசை திடப்படுத்திக்கிட்டான். அவங்க தன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சித்திரவதை பண்ணாலும் இவங்க முன்னாடி துவண்டு மட்டும் போகவே கூடாதுன்னு வைராக்கியமா நினைச்சா. அங்கிருந்து சென்னைக்கு கார்ல கிளம்பி வரும்போது கூட கார்ல அவ தனியா பின் சீட்ல உட்கார, சூர்யா வண்டியை ஓட்ட அவன் பக்கத்துல உரிமையோட உட்கார்ந்தவன் நிலா. சித்தார்த் நிலாவோட மடியில உட்கார பயணம் நல்லாவே போச்சு. காருடைய பின் சீட்ல கண்ணாடி ஜன்னல் வழியா இயற்கையை பார்த்துக்கிட்டே வந்தவ அப்படியே தூங்கியும் போனான். அதை கவனிச்ச நிலாவுக்கு பிரியாவை பார்க்கவே பாவமா இருந்தது. சூர்யா ப்ளீஸ், பிரியா கிட்ட உண்மையை சொல்லலாம் என்றால் கிசுகிசுப்பான குரல்ல. அவளை திரும்பி பார்த்து முறைச்ச சூர்யா நோ என்றான் ஒற்றை வார்த்தையில். தன்னை ஏமாத்திட்டு பணத்துக்காக போனவ இன்னைக்கும் பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட நண்பன் ஷியாமையே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தவளுக்கு இரக்கம் காட்டுறதெல்லாம் கூடவே கூடாதுன்னு உறுதியா நினைச்சான். இடையில ஹோட்டல்ல சாப்பிடும்போது கூட பிரியா ஒரு தனி டேபிள்ல உட்கார சூர்யா தன்னோட குடும்பத்தோட தனியா உட்கார்ந்தான். தன் அப்பா இறந்த நாள் முன்னாடி இப்ப வரைக்கும் பிரியா தனிமையோட தான் வாழ்ந்தா. ஆனா அப்ப கூட இந்த அளவுக்கு வலி இல்லை. ஆனா இப்போ சொல்லவே முடியாத கொடுமையான வலியா இருந்தது. பல்ல கடிச்சிட்டு தனக்கு வந்த உணவை தலையே நிமிராம சாப்பிட்டா. ஹோட்டல்ல இருந்தவங்க கூட தன்னை ஒரு மாதிரி பார்க்க அவளுக்கு அவமானத்துல ரத்தமே முகமா சிவந்தது. இன்னும் எவ்வளோ நாட்கள் பிரியாவை இவன் பழி வாங்க போறதா உத்தேசம் அப்படின்னு நினைச்ச நிலா அதை அப்படியே சூர்யா கிட்டேயும் கேட்டா. அதை கேட்டு சூர்யா, நிலா, பிரியா எனக்கு செஞ்ச தவற உணர்ந்து அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். குழந்தை அவளுக்கு பிறந்ததுன்னு அவளுக்கு உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அழுத்தமான குரல்ல சொன்னான். பிரியா தப்பு பண்ணாலா இல்லையான்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாத பட்சத்துல அது எப்படி சூர்யா அவ மன்னிப்பு கேட்பா என்று கேட்டவளிடம், என்ன சொல்ற நிலா, என்னை காதலிச்சு ஒரு குழந்தைக்கு அம்மாவானது கூடவா அவளுக்கு தெரியாது? இப்ப வரைக்கும் அந்த பிறந்த குழந்தைய பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. எவ்வளவு நெஞ்சு எழுத்த இருக்கணும் அவளுக்கு என்று பல்ல கடிச்சுக்கிட்டு வார்த்தைகளை துப்பினான். இதுக்கு மேலேயும் அவன்கிட்ட பேச முடியாதுன்னு நினைச்ச நிலா சித்தார்த்துக்கு உணவை ஊட்டி விட்டுட்டு தானும் சாப்பிட்டா. அப்போ நிலாவோட அலைபேசி ஒலிக்க அதை எடுத்து பார்த்த நிலா தெரிஞ்ச பேர் வரவும் அதை பார்த்துட்டு சின்ன புன்னகையோட அதை சூர்யா கிட்ட காட்டினா. அதை கவனிச்ச சூர்யா, ஓ ஆரம்பிச்சிட்டானா மாப்பிள்ள என்று கிண்டல் பண்ணவன் நிலா கிட்ட இருந்து சித்தார்த்தை வாங்கினவன், நீ போய் அவன்கிட்ட பேசிட்டு வா நிலா என்று அவளை அனுப்பி வச்சான். கொஞ்ச தூரம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு போய் நின்று யாருக்குமே கேட்காத வகையில போனை எடுத்து பேசின நிலா, ஹலோ ஷியாம், என்னாச்சு, அங்க எல்லாம் ஓகே தானே என்று கேட்டாள் பதட்டத்தோட. ஆமா நிலா, இங்க எல்லாம் ஓகே தான். இப்பதான் என் அம்மா சித்தப்பா சித்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். எனக்கு ரொம்ப திட்டு விழுந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சமாதானமும் ஆயிட்டாங்க. உடனே எல்லாரும் உன்னை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆசையா சொல்றாங்க. முடிஞ்சா ஒரு வீடியோ கால் வாயேன் என்றான்.
வரேன் ஷியாம், ஆனா இப்ப முடியாது. நாங்க இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கோம். நீங்க அத்தை கிட்ட போனை கொடுங்களேன், நான் பேசுறேன் என்றாள். அதன்படி தொடர்ந்து சிவகாமியும் சாவித்திரியும் பேசினாங்க. என்னடாமா, எங்க கிட்ட இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே என்று அங்கலாய்த்தவரிடம் சமாதானமா 2 வார்த்தை பேசிட்டு அவசரமா போனை வச்சா நிலா. திரும்பி ஹோட்டலுக்கு வந்தவளுக்குள் சூர்யா ஒரு டேபிளும் பிரியா ஒரு டேபிள்லையும் உட்காண்டிருக்கிறத பார்த்து கோவம் தான் வந்துச்சு. ஒரு சின்ன பெருமூச்சோட சூர்யா பக்கத்துல வந்தவ, போலாமா சூர்யா என்றால். மறுபடியும் அவங்களுடைய சின்ன பயணம் தொடர்ந்தது. வீட்டுக்கு வந்ததும் நிலா பிரியாவை அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல அறையை காட்டினா. அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே ஷாமோட வீட்டுல இருந்து பிரியாவோட துணிமணிகள் பொருட்கள் அடங்கிய பெட்டி ஒண்ணு சூர்யாவோட வீட்டுக்கு வந்திருந்தது. அதை கையில வச்சபடியே நின்ன பிரியாவை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்னவன், ஏய் நிலா, இவளை போல ஒரு வேலைக்காரிக்கு தங்கறதுக்கு இந்த ஏசி அறையெல்லாம் அதிகபட்சம். நான் இவளுக்குன்னு ஒரு அறை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் என்றவன் பிரியாவை திரும்பி பார்த்து என் கூட வா என்றபடி கீழே ஒரு மூலையில இருந்த அறைக்கு அழைச்சிட்டு போனான். அந்த அறையை பார்த்து நிலா ரொம்பவுமே அதிர்ந்து போனான். சூர்யா என்று அதிர்ந்து போய் அழைச்ச நிலா கிட்ட திரும்பி பார்த்தவன், நிலா, இது பிரியாவுக்கு பழக்கம்தான், நீ கொஞ்சம் சுமாரு. ஹாஸ்டல்ல சின்ன அறையில வாழ்ந்தவளுக்கு இதுவே தாராளம் என்று 8க்கு 8 அறையை சுற்றி காட்டினான் சூர்யா. சூர்யா காட்டின அந்த அறையை சுத்தி தன்னோட பார்வையை ஓட விட்டா பிரியா. அந்த அறையில எந்த பொருளுமே இல்லாம சுத்தமா இருந்துச்சு. அந்த அறையோட ஒரு ஓரத்துல பாய் மட்டும் சுத்தப்பட்டு வச்சிருந்தது. மேல ஒரு சீலிங் ஃபேன் ஓடிக்கொண்டு இல்ல நடந்துகிட்டு இருந்தது. அந்த அறையில சம்பந்தமே இல்லாம அனாதியா கிடந்தது ஒரு பீங்கான் பிளேட். அதை புரியாம பார்த்த பிரியா கிட்ட, இது உன்னோட பிளேட், இனி நீ இதுலதான் சாப்பிடணும் என்றான். அதை கேட்டு பிரியா அதிர்ந்தாலோ என்னவோ அங்கிருந்த நிலா அளவுக்கு மீறி அதிர்ந்து போய் நின்னான். என்ன சூர்யா இது என்று பேச முயன்ற நிலாவை சூர்யா பார்வையால் அடக்கினான். பிரியா அந்த அறையில் விட்டுவிட்டு கிளம்பி சென்றவனை பின்தொடர்ந்தான் நிலா. அவங்களோட அறைக்கு வந்ததும், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு சூர்யா என்று பொறுக்கவே முடியாம தவிப்போட சொன்னான். ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? தகுதிக்கு ஏத்த எடுத்ததான் அவளுக்கு கொடுத்தேன் என்றான் அசால்ட்டாக தோலை குலுக்கியபடி. எது அந்த இடமா? அது என்ன இடம்னு உங்களுக்கு நினைவு இருக்கா சூர்யா? நம்ம வளர்த்தின 2 நாய்களையும் அந்த அறையில தான் விட்டுருந்தோம். அந்த நாய்கள் இறந்ததுல இருந்து அந்த அறையை நாம பயன்படுத்தாம மூடி வச்சிருந்தோம். அந்த அறையை தான் இப்ப நீங்க பிரியாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அது கூட பரவாயில்ல சூர்யா, நீங்க பிரியாவுக்கு கொடுத்த அந்த பீங்கான் தட்டு வன்மத்தின் உச்சம். அது நம்ம நாய்ங்க பயன்படுத்தினது அப்படின்னு கொஞ்சம் குமரலோட சொன்னா நிலா. வேண்டாம் சூர்யா, இது ரொம்ப பெரிய தப்பு. கடவுள் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு. இதுக்கு நீங்க பிரியாவை அப்படியே விட்டுருக்கலாம் என்று அழுகையோட சொன்னா. நீலா, நான் தான் உனக்கு அன்னைக்கே பல தடவை சொன்னேன்னு, அவளை நம் வாழ்க்கையில விடாதேன்னு. நீதான் நான் சொல்றதை கேட்கவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று தோள்களை குலுக்கினவன் அந்த இடத்தை விட்டு மடமடன்னு வெளியேறினான். அவன் போறதையே பார்த்துட்டு இருந்த நிலாவுக்கு என்ன தோன்றியதோ உடனே ஷியாமுக்கு அலைபேசியில அழைச்சு நடந்ததை சொன்னான். அதை கேட்ட ஷியாமு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனான். சூர்யா இந்த அளவுக்கு மிருகமா இருப்பான்னு அவனுமே நினைக்கல. பிரியாவுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்வுல தவிச்சு போனான். சூர்யா கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும். இன்னும் நிலா கிட்டையும் இதை பத்தி பேசணும். பிரியாவும் சூர்யாவும் சேரணும் என்று முடிவு செஞ்சான். சூர்யாவும் நிலாவும் இப்படி பேசிட்டு இருந்தத பிரியா ஏதோ சந்தேகம் வர கேட்க அதை அப்படியே கேட்டு உறைஞ்சு போனான். சூர்யாவா தனக்கு இது மாதிரி அறையும் நாய்கள் பயன்படுத்திய தட்டையும் கொடுத்தான்னு, அவனுக்கு நாம அப்படி என்ன கெடுதல் பண்ணோன்னு மனசெல்லாம் பாரமா இருக்க நடக்கவே முடியாம நடந்து வந்து தன்னோட அறையில உட்கார்ந்தா. அன்னைக்கு இரவு உணவையும் பிரியாவையே சமைக்க சொன்னான் சூர்யா. அவள் சமைச்சதும் அதையுமே குறை கூறி திட்டிட்டு சாப்பிட்டுட்டு வந்து தன்னோட அறையில படுத்தவனுக்கு தூக்கம் ஒரு பொட்டு கூட வரல. என்ன மனசோ இது, அவளையும் திட்டுறோம், அவளையும் நினைச்சு ஏங்கவும் செய்யறோம் என்று அவனுக்கு இருந்தது. காலையிலிருந்து அவளை படாத பாடுபடுத்தியிருந்தான். நிலா கூட சூர்யாவை பல தடவை குற்றம் சாட்டி திட்டினா. ஆனா பிரியாவோ ஒரு தடவை கூட அவனை குற்றம் சாட்டும் பார்வை கூட பார்க்கல. அவளை படுத்தினதுக்கு அவ திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட அவனுக்கு ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும். ஆனா அவளும் புன்னகை முகம் மாறாமல் அத்தனை வேலையும் செஞ்சது அவனை குற்ற உணர்வுல தவிக்க வச்சது. தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்தவன் பிரியாவோட அறைக்கு போனான். அத நிலாவும் கவனிச்சா. ஆனா எதையுமே கண்டுக்காம
பக்கத்துல இருந்த சித்தார்த்தை கட்டிக்கிட்டு கண்களை இறுக மூடி தூங்கினான். எப்படியோ அவங்களுக்குள்ள ஏதேனும் தாம்பத்திய உறவு ஏற்பட்டால் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையும் சுமூகமா தீர்ந்து போயிடும். நம்மளும் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்னு நினைச்சா நிலா. பிரியா இரவு தனக்கு கொடுத்த அறைக்கு வந்து கதவை தாழ் போட்டவ ஒரு நிமிஷம் அதிர்ந்து நின்னான். காரணம், கதவுல தாழ்பாலே இல்லை. இப்போ என்ன பண்றதுன்னு சில நொடிகள் யோசிச்சவ பிறகு தலையெழுத்த நொந்துக்கிட்டு கதவை வெறுமனே சாத்திட்டு அங்கிருந்த பாயை எடுத்து விரிச்சு படுத்தா. தலையணை கூட இல்லாம இருந்தது. அவளுக்கு ரொம்ப அழுகை முட்டிட்டு வந்தது. பல்ல கடிச்சிட்டு தூங்க முயற்சி பண்ணவல கொசு வேற கடிச்சு தொல்லை பண்ணுச்சு. வியர்வை வழிய தூங்கும் பிரியாவோட அறைக்கு முன்னாடி வந்து நின்ன சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும் அவள் அறையில தாழ்பால் இல்லைன்னு. அது அவன் நாய்களை அடிச்சு வச்ச அறை என்பதால லாக் போடல. இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? ஒருவேளை தூங்கி இருந்தா என்ன செய்யறதுன்னு யோசிச்சபடியே கதவை மெல்ல திறந்து பார்த்தான். அப்படி கதவு திறந்ததும் இரவோட வெளிச்சத்துல அவள் அழகை ஒரு நிமிடம் நின்று ரசிச்சான் சூர்யா. பிரியா போர்வையும் தலையணையும் இல்லாம புடவைய இழுத்து போத்திக்கிட்டு ஒரு கழிச்சு படுத்துட்டு இருந்தா. இரவின் வெளிச்சத்துல அவளுடைய உடல் வடிவம் அவ்வளவு அழகா தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல அவள் சூர்யா பக்கம் புரண்டு படுத்தா. அப்போ அவ கட்டியிருந்த புடவை மார்பிலிருந்து விலக அவளுடைய மார்பின் முழு பகுதியும் சூர்யாவோட கண்களுக்கு விருந்தாச்சு. அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாதவன் அவன் பக்கத்துல வந்து படுத்து அவளை முரட்டுத்தனமா அணைச்சான். அந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத பிரியா அடிச்சு பிடிச்சிட்டு எழ முயன்றா. உடனே அவளை அழுத்தி பிடிச்சு மறுபடியும் இழுத்து படுக்க வச்சான் சூர்யா. இரவு வெளிச்சத்துல தான் பக்கத்துல இருந்தது சூர்யாங்கிறத உணர்ந்த பிரியா அவன்கிட்ட இருந்து வெகுவா விடுபட முயன்றான். சும்மாவே அவனை கட்டுப்படுத்த பிரியாவால முடியாது. இப்போ தாலி வேற கட்டி கணவன்கிற உரிமையும் வாங்கியிருக்கான். இவனை இனி எப்படி தடுக்கிறது அப்படின்ற பயத்திலேயே பிரியா அலற வாய் எடுத்தா. அதை உணர்ந்த சூர்யா, ஏய் என்னடி, யாரை கூப்பிட போற? நிலாவையா? சத்தம் வந்துச்சின் வெய் கொன்னுடுவேன் என்றபடி அவள் உதடுகளை கவினான். அவள் துடிக்க துடிக்க அவள் மேல் படர்ந்தவன் அவளுடைய புடவையை உருவி வீசினான். கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய மார்பு பையில் கைய வச்சவன் ஜாக்கெட்டை கிழிச்சு வீசினான். அவளுடைய அழகை ஒவ்வொன்றும் ரசிச்சு அனுபவிச்சான் சூர்யா. அவனுடைய ஆளுமையிலும் ஆண்மையிலும் ஒவ்வொரு வினாடிக்கும் அவள் உடம்பு தூக்கி தூக்கி போட்டது. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு இறுதியாக அவனது ஆண்மையை அனுபவித்த பிரியாவால் வலி தாங்க முடியாமல் மயக்க நிலைக்கே சென்றாள். ஆனாலும் சூர்யா விடவே இல்லை. அவளை விடிய விடிய புரட்டி எடுத்தான். விழிந்ததும் அவள் மேல் இருந்து எழுந்தவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. ஒரு பெண்ணிடம் இப்படியா நடந்து கொள்வது என்று தன்னைத்தானே திட்டியவன் திரும்பி பிரியாவோட கோலத்தை கண்டான். அவ படுத்துட்டு இருந்த கோலம் மறுபடியும் அவகிட்டே போக தூண்டுச்சு. தன்னுடைய கால்களையும் மனசையும் ரொம்பவுமே கடினப்பட்டு அடக்கினான். ரொம்பவுமே சமாதானம் பண்ணிக்கிட்டவன் அறையை விட்டு வேகமா வெளியேறினான். அவன் போனதும் எழவே முடியாம எழுந்து உட்கார்ந்தவ அங்கிருந்து குளியலறையில போய் குளிச்சுட்டு ஒரு பழைய சுடிதாரை போட்டுக்கிட்டா. பிறகு தள்ளாடியபடியே கிச்சனுக்கு வந்தவ திடுக்கிட்டு நின்னா. ஏன்னா அங்க நிலா சித்தார்த்துக்கு பாலை கலக்கிட்டு இருந்தா. பிரியா வந்து நின்னதும் அவளை பார்த்து சின்னதா ஒரு புன்னகை வீசினா நிலா. பிறகு பிரியாவை மேலும் கீழும் பார்த்தா. பழைய சுடிதாரோட ஷாலை இழுத்து போத்திக்கிட்டு வந்து நின்று எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தாலும் அவளுடைய முகத்திலும் கழுத்திலும் சூர்யா கடிச்சு வச்சிருந்த அடையாளங்கள் அங்கங்க சிவப்பு சிவப்பா திட்டு திட்டா தெரிய நிலாவுக்கு பிரியாவை நினைச்சு பாவமா இருந்தது. என்ன ஒரு மிருகத்தனம்! எப்படி இப்படி அவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தது என்று மனதில் சூர்யாவை திட்டினா. பிரியா, நீ காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு வா, நான் சித்தார்த்துக்கு போய் பால் கொடுக்கணும் என்றபடி பால் டம்ளரை எடுத்துக்கிட்டு சூர்யாவை நோக்கி கோவமா போனா நிலா. சூர்யா அங்க தங்களுடைய பெட்ரூம்ல சித்தார்த் கூட விளையாடிட்டு இருந்தான். சித்தார்த் கையில பால் டம்ளரை கொடுத்தவ, சூர்யா இன்னைக்கு நம்ம கால் பண்ற வர சொல்லுங்க, வீட்டுல வேலை இருக்கு என்றால் மொட்டையாக. என்ன வேலை நிலா, எல்லாம் சரியா தானே இருக்கு என்றான் சூர்யா. இல்ல, பிரியாவோட அறையில தாழ்பால் இல்ல, அதை போடணும், வர சொல்லுங்க என்று சூர்யாவை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்துக்கிட்டே சொன்னான் நிலா. அவள் சொன்னதில் அவமானத்துல தலை குனிஞ்சு சூர்யா நிலாவை நிமிர்ந்து பார்க்காம, அதெல்லாம் வேணாம், இனி நாங்க போக மாட்டேன் என்றான். அவனைவே கூர்மையாக பார்த்த நிலா, சூர்யா இத பாருங்க, பிரியா உங்களுடைய மனைவி, அவகிட்ட நெருங்கவே கூடாதுன்னு சொல்ற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை, என்னையும் சேர்த்துதான்.
அதனால நானும் சொல்ல மாட்டேன். ஆனா பெண்கள் போதைப் பொருள் கிடையாது. பிரியாவோட சம்மதத்தோட நெருங்கிறது தான் என்னுடைய சூர்யாவுக்கு அழகு என்று அறிவுறுத்தியபடி சித்தார்த் கையில இருந்த காலி டம்ளரை வாங்கி வச்சவ அவனை தூக்கிக்கிட்டு குளியல் அறைக்கு போனா நிலா. அவள் போறதையே பார்த்துட்டு இருந்தவனுக்கு பிரியா மேல ஆத்திரமும் கோவமும் ஜாஸ்தி வந்துச்சு. அந்த ராட்சசி தான் இவகிட்ட சொல்லியிருப்பா என்று நினைச்சவன் உடனே அதே கோவத்தோட அவனை தேடி போனான். கிச்சன்ல அங்க காஃபியை போட்டுட்டு இருந்த பிரியா கிட்ட வந்து நின்னவன், ஏண்டி உனக்கு என் நிலா கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா என்றவாறு அவளுடைய தோள்களை பிடிச்சு இழுக்க அவள் கையில் இருந்த சூடான பால் தவறி அவள் உடல் மேல அப்படியே விழுந்தது. அந்த சூட்ல ஆ என்று அலறினாள். சூர்யாவிற்கு தாம் பண்ணது தப்புன்னு உறுத்துச்சு. அவளை அவசர அவசரமா பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அவ மேல பட்ட பாலை தொடச்சு விட்டான். என்னதான் குளிர்நீர் பட்டாலும் சூடான பால் பட்ட இடம் நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருந்தது. அது அவளுடைய முகத்திலிருந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். உடனே வேகமா போய் தன்னோட அறையில இருந்த பர்னலை எடுத்துட்டு வந்தான். பால் அவளுடைய சுடிதாரை தாண்டி வயிற்று பகுதியில நல்லாவே காயப்படுத்தி இருந்தது போல இருக்கு. அவள் வலியால துடிச்சதை பார்த்து அவளுடைய சுடிதாரை உருவி மருந்து போட நினைச்சு அவளுடைய சுடிதாரை பிடிச்சு இழுத்தான். அதை பார்த்தவ பதறி போய் சூர்யாவோட கைகளை பிடிச்சு அழுத்தமா நிறுத்தினான். சூர்யா தன்னோட சுடிதார்ல கை வைக்கிறத கண்டு எரிச்சல் அடைஞ்சவ அவனுடைய கைகளை வெகுவாக பிடிச்சிருக்கவும் அதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்சவன், ஏய் என்னடி ரொம்ப வெகு பண்ற, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையா, இல்ல தொட்டதே இல்லையா என்றவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். பிறகு அவளுடைய கைகளை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கீழே இருக்கிற இன்னொரு பெட்ரூம்ல அவளை விட்டு கதவை அழுத்தி சாத்திட்டு அவளை திரும்பி பார்த்தான். அவளோ பயந்தபடி அந்த அறையை சுற்றும் முற்றும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அது ஒரு பெரிய படுக்கை இருக்க அதுல மிரண்டு போய் பார்த்தவ சூர்யாவை திரும்பி பயத்தோட பார்த்தா. அவளுடைய பார்வையில அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ, ஹே என்னடி உனக்கு மருந்து போடுறதுக்கு தான் இங்க கூப்பிட்டு வந்தேன், மற்றபடி உன்கிட்ட ரொமான்ஸ் செய்கிற மூட எனக்கு இல்லை என்று கடிந்தவன் அவ பக்கத்துல வந்து அவ தடுக்க தடுக்க கேட்காம சுடிதாரை மேல தூக்கி கழட்டி வீசினான். அந்த வினாடியில் கூசி போன பிரியா தன் இரு கைகளை கொண்டு மார்பள குறுக்கே கையை கட்டிட்டு மறைச்சா. அதையெல்லாம் கண்டுக்கிற நிலைமையில அவன் இல்லை. அவள் போட்டிருந்த பிராவுக்கும் பேண்ட்டுக்கும் இடையிலே வெள்ளையான வெற்றிடையில் சூடான பால் கொட்டிய தழும்பு சிவப்பாக தெரிய அதை கண்டு பதறி போனான். அது மட்டும் இல்ல, அவளுடைய உடம்புல வேறு சில காயங்களும் இருந்தது. அதுவும் அவனால. நேத்து அவளை தொட்டப்போ அனுபவித்தப்போ அவனுக்கே தெரியாம தன்னில் இருந்த மிருகத்தனம் அவள் உடம்ப பதம் பார்த்திருந்தது. அதை பார்த்தவனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருந்தது. அவகிட்ட வந்து அவளை அழகா தூக்கிட்டு போய் படுக்கையில போட்டான். பிறகு கையில இருந்த பர்னலை எடுத்து சூடுபட்ட இடத்துல மெதுவா தடவ பிரியாவுக்கு எரிச்சல் தாங்காம முகம் சுருங்குச்சு. அதை பார்த்தவன் கொஞ்ச நேரம்தான் பொறுத்துக்கோ என்றபடி மெதுவா மருந்தை தடவி விட்டான். மேலும் மேலும் அவனால் ஏற்பட்ட காயங்களுக்கும் அவன் மருந்து போட ஆரம்பிச்சான். இவனுக்கு இவ்வளவு மென்மையா கூட நடந்துக்க தெரியுமா என்று நினைச்சவ அவனுடைய தொடுகையில சொக்கு போய் படுத்திருந்தா. மருந்து போட்டு முடிச்சவன் நிமிர்ந்த பிரியாவை பார்க்க அவளும் சுகத்துல கண்களை மூடியிருந்தா. மருந்து போட்டு முடிச்சவனுக்கு பிரியாவை அப்படியே போட்டுட்டு போக மனசே வரல. மெதுவா குனிஞ்சு அவளுடைய வயிற்றுல சூடான தன் இதழ்களை பதிச்சான் சூர்யா. அந்த சுகத்தில் முனகினாள் பிரியா. வயிற்றில் தன் இதழ்களை பதித்த சூர்யா பிரியாவின் உடல் முழுவதும் முத்தங்களால் ஆக்கிரமித்தான். அப்பப்பா, இவனால் மட்டுமே எழுப்பப்பட்ட உணர்வுகள் இப்போ பிரியாவிற்குள்ளும் பேயாட்டம் ஆடிச்சு. கண்களை இறுக மூடி சுகத்தை அனுபவித்தலிடம் காதுக்கு அருகில் வந்தவன், இவ்வளோ சுகத்தை இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாவது அனுபவிச்சிருக்கியா பிரியா என்று கேட்டதும் தன் மேல மறுபடியும் நெருப்பு பட்டது போல துடிச்சு போனா பிரியா. தன் மேல இருந்த அவனை தள்ளி விட்டபடி, ஏன் உங்களுக்கு தெரியாதா எனக்கு எத்தனை ஆண்களோட தொடர்பு இருக்குன்னு? அவங்க கொடுக்காத சுகத்தையா நீங்க புதுசா எனக்கு கொடுத்துட போறீங்க என்று அவனுக்கு பதிலடியா பதில் சொன்னான். அதை கேட்டவன் கோவம் வந்தது. ஏய் என்னடி சொன்ன? யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கட்டின புருஷன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு வெக்கமா இல்ல என்று கர்ண கொடூரமா கத்தினான். அவனை தைரியமா நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்த பிரியா, அதே தாலி கட்ட பொண்டாட்டிக்கிட்ட நீங்க என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அப்படி உங்களுக்கே அறிவில்லாதப்போ உங்ககிட்ட நான் சரியா தானே பேசி ஆகணும் என்றாள். இதுக்கெல்லாம் அசராத சூர்யா
நான் யார்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு பார்த்துதான் பேசுறேன், தெரிஞ்சுதான் நடந்துக்கிறேன் என்றான். ஹோ, அப்படி நடந்துக்கிறவங்க தான் உங்க வீட்டு நாய்கள் தங்குற இடத்த எனக்கு கொடுத்தீங்களா? அப்படி தகுதி அறிஞ்சுதான் நீங்க பேசுறீங்கன்னா உங்க வீட்டு நாய் சாப்பிட்ற அந்த தட்டை தான் கட்டின மனைவிக்கு கொடுக்கறதா என்று கடுமையான குரல்ல பிரியா தெனாவட்டோட கேட்டா. ஆமாண்டி, அப்படித்தான். நான் உனக்கு அதை கொடுத்ததே அதிகம் என்று கூறியவன் கிட்ட பொறுக்கவே முடியாம கொதித்து எழுந்தா. படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தவ அவளுடைய சுடிதார் டாப்பை எடுத்து அவசரமா போட்டுக்கிட்டா. பிறகு சூர்யாவை திரும்பி பார்த்து, என்னை இவ்வளோ கேவலமா நினைப்பவங்களுக்கு என்னோட உடல் மட்டும் தேவைப்படுதா என்று மூச்சு வாங்க கத்தினா. இனி ஒரு தடவை நீங்க என்ன தொடவே கூடாது என்று ஆத்திரத்தோட கத்தின உடனே அவளுடைய கழுத்தை இறுக்கமா பிடிச்சான் சூர்யா. தொட்டா என்னடி பண்ணுவ? உண்மை சொன்னா உனக்கு உடம்பு எரியுதோ? இந்த உடம்ப இனி யாரும் தொட முடியாது என்னை தவிர என்று உருமினான். அவன் கைய பலம் கொண்ட மட்டும் பிடிச்சு தள்ளிவிட்டா. யாரும் தொட முடியாதுங்கிறத நானும் ஒப்புக்கிறேன், அதுல நீங்களும் சேர்த்தீங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க என்ன தொட்டீங்க, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று மிரட்டியபடி அவனை தள்ளி விட்டுக்கிட்டு அறையை விட்டு வெளியேறினா பிரியா. அவ போறதையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் சூர்யா. பிறகு ஒரு பெருமூச்சோட அலுவலகத்திற்கு கிளம்பினவன் வீட்டுக்கு கார்பெண்டரை அனுப்பி வச்சு சில மாற்றங்களை செய்ய சொன்னான். காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் அறைக்கு போக நினைச்சு ஹாலுக்கு வந்தவ கொஞ்சம் திகைச்சு போனா பிரியா. அங்க பெரிய படுக்கை, ஏசி, ஃபேன் சகலமும் வந்து இறங்குச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பிரியாவோட அறைய தலைகீழா மாத்திட்டு போனாங்க. நிலாவும் அதை பார்த்து எதுவும் சொல்லாதது பிரியாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. வேலையெல்லாம் முடிஞ்சதும் அறைக்குள்ள போனவ முதல்ல அறைக்கதவை பரிசோதிச்சா. ஆனா அவ எதிர்பார்த்தது மாதிரி அங்க உள்தாழ்பால் போடப்படவே இல்லை. மாறாக சாவியை வச்சு போடுற லாக் தான் இருந்தது. ஆனா அதோட சாவிய கதவுலும் இல்லை, அது அவளுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. எல்லாம் இந்த சூர்யா பண்ற வேலைதான்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சு என்ன பண்றது? அவன்கிட்ட தன்னால பேச முடியுமா? ஏதோ இப்போதைக்கு ஒரு நல்ல படுக்கையும் மூச்சு விட காத்தும் கிடைச்சதேன்னு பெருமூச்சு விட்டா பிரியா. மதியம் நிலா சித்தார்த்துக்கும் சூர்யாவுக்கும் வழக்கம் போல உணவு கொண்டு போக அதுக்கு மேல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம ஹால்ல சோஃபாவில் போய் உட்கார்ந்தா. திடீர்னு தன்னோட அம்மாவோட நினைவு வர அலைபேசி எடுத்து டாக்டரை கூப்பிட்டு பேசினான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அவளுக்கு கால் வரவும் யாரா இருக்கும்னு யோசிச்சபடி போனை எடுத்து பார்த்தா. மறுபக்கம் ஹலோ என்ற பழக்கப்பட்ட குரலை கேட்டதும் திடுக்கிட்டா பிரியா. மாமா மாமா என்று அழைச்சா. ஹோ, உனக்கு என்னெல்லாம் நினைவு இருக்கா? பரவாயில்லையே, நான் கூட பெரிய பணக்காரன் கிடைச்சதும் என்னை மறந்துட்டியோன்னு நினைச்சேன் என்றவர்கிட்ட, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் அனுப்பினேன், அதையெல்லாம் என்ன மாமா செஞ்சீங்க? என் அம்மாவுக்காக தானே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்தேன் என்று அழுகையோட கேட்டா. அதெல்லாம் சரிதான், அப்படி பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சியே உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது குணமாச்சா? சரி, பணம் அப்படி தண்ணி போல போகுதே, யாருக்கும் பிரயோஜனமே இல்லாம அதற்கு எனக்காவது பயன்படட்டுமேன்னு நினைச்சேன், அவ்வளோதான். சரி அதை விடு. இப்பதான் உன் அம்மா தொலைஞ்சு போயிடல, நல்லா வசதியோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்லா தானே பாத்துக்கிற, அவளும் இப்ப சொகுசா நல்லா தானே இருக்கா என்றவன் இவர்கிட்ட பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்ச பிரியா. சரி சொல்லுங்க, இப்ப என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணுங்க என்று எரிச்சலோட கேட்டா. இந்த பார் பிரியா, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அதை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு என்றார். என்னது பணமா? அதுவும் 1 லட்சமா? அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஏற்கனவே என் அம்மா விஷயத்துல உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து நான் ஏமாந்தது பத்தாதா? இனியும் நான் ஏமாறதுக்கு முட்டாளே இல்லை. அதுவும் இல்லாம என்கிட்ட பணமே சுத்தமா இல்லை என்றால் ஆத்திரத்தோட. அதை கேட்ட காசி, ஹோ அப்படியா, சரிப்போ, நான் உனக்கு உன்னை பத்தியும் உனக்கு பிறந்த குழந்தைய பத்தியும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். சரி விடு, உனக்கு உன் குழந்தைய பார்க்க கொடுத்து வைக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றார் தெனாவட்டுடன். அந்த வார்த்தையில ரொம்பவுமே அதிர்ந்து போனவ கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியாம விழிச்சா. என்ன மாமா உளறீங்க? எனக்கு குழந்தையா? நீங்க ஏதாவது போதையில இருக்கீங்களா? போதையில உளராதீங்க என்று கோபத்தில் கத்தினா பிரியா. நான் ஏமா உளர போறேன்? நீ 1 லட்சம் மட்டும் கொடுத்து உதவி பண்ணி பாரு, இதே நம்பருக்கு பணம் ரெடி ஆனதும் எனக்கு கால் பண்ணு, நம்ம ஒரு இடத்துல சந்திச்சு பேசலாம், அப்போ உனக்கு உன் குழந்தைய பத்தி ஒரு உண்மையை சொல்றேன் என்றபடி போனை வச்சாரு காசி. ஹலோ ஹலோ என்றவள் மறுபக்கம் எந்த பேச்சும் இல்லாததால் அவளும் போன் அடிச்சிட்டா. எனக்கு குழந்தையா? என் குழந்தையா?
என்று அதிர்ந்து போனவ அதே அதிர்ச்சியோட தன் வயிற்றை தொட்டு பார்த்தா. அது எப்படி முடியும்? எனக்கே தெரியாம எனக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்க முடியும் என்று நினைச்சவ அதே வினாடி ஓடிப்போய் தன்னோட அறையில நின்னவ அங்கிருந்த பெரிய கண்ணாடியில நின்று தன் உடைகளை ஒவ்வொன்றா கழற்றி வீசி தன் முழு உருவத்தையும் கண்ணாடியில பார்த்தா. அங்க அவளுடைய அடி வயிற்றுல சில ஸ்ட்ரெச் மார்க் தெரிஞ்சது. இதை பத்தி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் அம்மா கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்கா பிரியா. ஆனா அதுக்கு மாதவி, அது ஒன்றும் இல்லை பிரியா, நீ முதல்ல கொஞ்சம் குண்டா இருந்தியா, உனக்கு தொப்பையெல்லாம் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் நீ டயட் இருந்ததுனால உன் வயிறு குறைஞ்சு நீ இழைச்சிட்ட, அதனால அங்க இந்த மாதிரி அடையாளம் இருக்கு அவ்வளவுதான் என்றாள். அதுக்கு மேல அவளுக்கு அதை பத்தி கேட்கணும்னு தோணல, மாதவி கிட்ட கேட்கவும் இல்லை. ஆனா இப்போ அதை பார்த்து விழிச்சவளுக்கு காசி மாமா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு யோசிச்சா. அப்படி காசி சொன்னது உண்மையா இருந்தா, தனக்கு குழந்தை பிறந்திருந்தா அது தனக்கும் சூர்யாவுக்கும் பிறந்த குழந்தையா தானே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த குழந்தை சித்தார்த் போல தானே இருக்கும் என்று ஆசையா நினைச்சவளுக்கு சித்தார்த்தோட அழகான முகம் தன் நினைவுல வந்து போச்சு. குண்டு குண்டான அழகான கண்ணம், அவன் மழை பேசும்போது படபடக்கும் அழகான கண்கள், ஏதாவது பிடிவாதமா கேட்கும்போது தன் உதடுகளை அவன் அழுந்த மூடிக்கொள்ளும் அந்த பிடிவாதம் அப்படியே சில சமயங்கள்ல சூர்யாவை பிரதிபலிக்கும். சூர்யாவோட குணம், அழகு எல்லாமே சித்தார்த் கிட்ட அப்படியே பதிஞ்சிருந்தது. இதையெல்லாம் நினைச்சு பார்த்தவளுக்கு தான் குழந்தைய உடனே பார்க்கணும் போல தோணுச்சு. ஆனா தனக்கு குழந்தை பிறந்திருக்கானே தெரியாம இந்த ஆசையை எப்படி வளர்த்துக்கிறது? தனக்கு குழந்தை பிறந்துச்சா அது உண்மையா? அப்படின்னா என் குழந்தை இப்போ எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, யார்கிட்ட இருக்கு, குழந்தை ஆணா இல்ல பெண்ணா என்று நினைச்சவளுக்கு மண்டையே வலித்தது. இதற்கெல்லாம் விடை காசு கிட்ட தான் இருக்கு. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரு. ஆனா இப்போ 1 லட்சத்தை யார்கிட்ட கேட்கறது? சூர்யா கிட்ட கேட்டா அவன் ஏன் எதுக்குன்னு கேள்விகளை கேட்டு குடைவான். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சபடி சாயங்கால உணவுக்காக சமைக்க ஆரம்பிச்சா. அலுவலகத்துல பிரியாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்து வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தான் சூர்யா. அப்போ அவனுடைய கதவு தட்டப்பட்டுச்சு. எஸ் கமின் என்று சொல்ல உள்ள வந்து நின்னது ஷியாமும் நிலாவும். அவங்கள ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தான் சூர்யா. என்ன மச்சி அப்படி பாக்குற என்று கேட்ட ஷியாம் கிட்ட, ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்களே, அதான் ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்குறேன் என்று 2 பேரையும் கூர்மையா பார்த்தான் சூர்யா. டேய் சூர்யா, நாங்க வர்றது இருக்கட்டும், நீ என்ன மச்சான் பிரியாவை கல்யாணம் பண்ணியும் டார்ச்சர் பண்ற போல இருக்கே என்று வருத்தத்தோட கேட்டவனை பார்த்து, என்ன இதை பத்தி நிலா ஏதாவது சொன்னாலா என்றான். யார் என்ன சொன்னா என்ன மச்சான், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட வந்து பேசினப்போ என்ன சொல்லி கண்டிஷன் போட்டோம் உனக்கு நினைவு இருக்கா என்று கேட்ட ஷியாம் கிட்ட, ஓ நினைவிருக்கே என்றபடி பழைய நினைவில் மூழ்கினான் சூர்யா. திருப்பதியில பிரியாவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சரியா 15 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அன்னைக்கு நிலாவும் ஷியாமும் அவனை தேடி அலுவலகத்திற்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு அவன் மனசு முழுவதும் புழுவா துடிச்சிட்டு இருந்தது. பிரியா தனக்கு இனி சொந்தம் இல்லை, வேறொருவனுக்கு, அதுவும் தன் நெருங்கிய நண்பனுக்கு சொந்தமாற போறான்ற எண்ணமே அவனை சுக்கு நூறா உடைச்சிட்டு இருந்தது. இனி எப்படி தான் வாழ்க்கையில வாழ போறோம் அவ இல்லாம நினைச்சவனுக்கு தினமும் அவளை மறக்கவே குடிக்கவும் ஆரம்பிச்சிருந்தான். அன்னைக்கு அப்படிதான் ஏதோ வேதனையில புழுங்கிட்டு இருக்க. அப்போ உள்ள வந்த ஷியாம பார்த்து அதிர்ச்சியோட பார்த்தான். அவனை தொடர்ந்து நிலாவும் வர இருவரையும் நம்பவே முடியாத பார்வையோட வரவேற்றான். என்ன மச்சி, ஏன் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற போல நிலா சொன்னாங்க என்றபடி ஷியாம் உட்கார அவனை தலை நிமிர்ந்து பார்க்கவே முடியாம தலை குனிஞ்சான் சூர்யா. அதை சகிக்காத ஷியாம், போதும்டா மச்சான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டமெல்லாம், பிரியாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ என்றான். அதை திடுக்கிடலோட கேட்டவன் பக்கத்துல இருந்த நிலாவை தயக்கத்தோட குழப்பத்தோட பார்த்தான் சூர்யா. அதை கவனிச்ச ஷியாம், இனி நீ நிலாவை பத்தி கவலைப்படாத மச்சி, இனி நிலா என்னுடைய பொறுப்பு என்றான் அன்பாக. அதை கேட்ட சூர்யா திகைப்போட நிலாவை பார்க்க அவளோ வெட்கத்தால தலை குனிஞ்சா. நிலா நிலா இதுக்கு நீ முழு சம்மதம் தெரிவிச்சிட்டியா, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா என்று தயங்கி தயங்கி கேட்டவன் கிட்ட, இல்ல சூர்யா, எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் எந்த வகையிலும் தடையா இருக்கவே மாட்டேன். ஆனா சூர்யா, எங்க பக்கம் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு என்றதும் என்ன என்பது போல் சூர்யா பார்த்தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் பிரியாவுக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதை உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துடணும். பிரியாவை நல்லா பார்த்துக்கணும். அவள் அம்மா மாதவி குணமாகும் வர அவங்க உங்க பொறுப்பு என்று கூறிவிட்டு மாதவியை பத்தியும்
தானும் நிலாவும் திருமணம் செய்து கொள்வது பற்றியும் கூறினான் ஷியாம். அதை கேட்டு சூர்யா மிகவும் மகிழ்ந்தான். அப்படின்னா இன்னைக்கு உங்க விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசி முடிச்சிடலாமா? நான் உங்களை பத்தி நான் பேசுறேன் என்று சொன்ன சூர்யா கிட்ட வேண்டாம் என்றாள் நிலா. சூர்யா, எனக்கு பிரியா உங்க கூட சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையை பத்தியே யோசிக்கணும் என்று ரொம்ப கண்டிஷனா சொன்னான் அவ. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சு பார்த்தான் சூர்யா. நான் சொல்லித்தானே பிரியாவை உன்கிட்ட ஒப்படைச்ச மச்சான். நீ இப்படி செஞ்சா பிறகு பிரச்சனை எப்படி தீரும்? நிலாவுக்கு எப்ப நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லு என்று கேட்ட ஷியாம் கிட்ட, ஓகே ஷியாம், இனி இது மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான். அதை கேட்ட ஷியாம் சமாதானமே ஆகாம, சரிதான் மச்சா, ஏதோ உன்னை கொஞ்சம் நம்புறேன், ஆனா இப்போ நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம், அதை பத்தி உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தோம் என்று தயங்கியபடி நிலாவை பார்க்க, நிலாவோ நீங்களே சொல்லுங்க ஷியாம் என்றாள். மறுபடியும் ஒரு பெருமூச்சோட சூர்யாவை பார்த்து பேச தொடங்கினான் ஷியாம். நிலா உன் கூட உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ பிரியா கிட்ட நல்லபடியாவே நடந்துக்க மாட்ட மச்சான். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அதனால கொஞ்ச நாள் நிலாவை எங்க கிராமத்துல கொண்டு போய் விடலாம்னு பாக்குறேன் என்றான். நிலாவும் எங்க குடும்பத்தோட கொஞ்சம் பழகட்டும், அது கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு சுலபமா இருக்கும் என்று சொன்னதும் சூர்யா திடுக்கிட்டான். ஆனா ஏன்? நிலா என் கூடயே இருக்கட்டுமே, கல்யாணம் ஆனதும் நீ கூட்டிட்டு போலாமே என்றான் விடாமா. அது மட்டும் இல்லம்மா, சித்தார்த்துக்கும் ரொம்ப கஷ்டம், நிலாவை பிரிஞ்சிருக்கவே முடியாது என்று சொன்னான். அவனை பாவமா பார்த்த ஷியாம், டேய் மச்சி, இன்னுமா நீ சித்தார்த்தை பத்தி கவலைப்படுற? இன்னும் எவ்வளவு நாள் சூர்யா? சித்தார்த் பிரியாவோட பையன், சித்தார்த் பிரியாவோட பழக வேண்டாமா என்று கேட்டதும் வேண்டாம் 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 என்று அவசரமாக மறுத்தான். அந்த பதில்ல நிலாவும் ஷியாமும் அதிர்ந்து போனாங்க. என்னோட பையனை அந்த ராட்சசி கிட்ட கொடுக்கவே மாட்டேன் என்று பல்ல கடிச்சிட்டு சொன்னான். நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனா என் குழந்தைய குப்பையா அனாதையா விட்டவகிட்ட எனக்கு இரக்கமே வராது, அவளை என்னால மன்னிக்கவே முடியாது என்றான். அதை கேட்டு அதிர்ந்த மற்றவர்களுக்கு சூர்யாவை எப்படி சமாளிக்கிறதே தெரியல. 2 வினாடிகள் அமைதியா இருந்த நிலா, சூர்யா நான் இப்போ என்னதான் செய்யறது? ஷியாம் கிட்ட கிராமத்துக்கு போறதா வேண்டாமா என்று அவனிடமே கேட்டா. தன்னால இனி நிலாவோட வாழ்க்கை பாழாகவே கூடாது, போதும், என்னால அவப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நினைச்ச மறு வினாடி, நீ போயிட்டு வா நிலா, நீ எங்க இருந்தாலும் உன் சந்தோஷத்துக்காக நான் கடவுளை வேண்டிப்பேன் என்றான். ஷியாம திரும்பி பார்த்தான். ஷியாம், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, என் நிலாவை நீ பத்திரமா பார்த்துக்கணும் என்றான் கரகரத்த குரலில். நீ கவலைப்படாத மச்சான், இனி நிலா என்னுடையவள். ஆனா பிரியா கிட்ட நிலா பத்தி கேட்டா என்ன சொல்லுவ என்று கேட்டான். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு சேஞ்சுக்கு கிராமத்துக்கு போயிருக்கான்னு மட்டும்தான் சொல்லுவேன் என்றவன் நிலா முகத்தை பார்த்தான். நிலா ஏதோ யோசனையில இருக்கிறத பார்த்து, என்னாச்சு நிலா என்று கேட்டவன் கிட்ட, இல்ல சித்தார்த்த நினைச்சுதான் கவலையா இருக்கு. சித்தார்த்த ஸ்கூல்ல இருந்து சாயங்காலம் கூட்டிட்டு வரணும், காலையில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், அவனுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்கணும், அவனை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சிருக்கிறது, நான் இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே என்றாள் கவலையோட. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத நிலா, சித்தார்த்த இனி நானே பார்த்துக்கிறேன், உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நீ கிளம்பு நிலா, உன் வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வச்சான். ஷியாம் கூட கார்ல சூர்யாவோட அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்த நிலா ரொம்பவுமே சோகமா இருந்தா. அவளை திரும்பி திரும்பி பார்த்த ஷியாம், என்னாச்சு நிலா என்று கேட்டான். என்னமோ தெரியல ஷியாம், நான் ஏதோ நான் எடுத்த கடமையிலிருந்து தவறிட்டனோன்னு ஒரு மாதிரி சங்கடமா குற்ற உணர்வா இருக்கு என்றாள். அதை கேட்டு 2 வினாடிகள் அமைதியா இருந்தவன், எனக்கு அப்படி தோணவே இல்லை நிலா, எத்தனை நாட்கள் சூர்யா பிரியாவின் மீது கோவமா இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் சித்தார்த்த பத்தி ஒரு நாள் பிரியா கிட்ட சொல்லிதானே ஆகணும். இடையில நீ அவங்களோட இருந்தா கடைசி வரைக்கும் சூர்யாவுக்கும் பிரியாவுக்கும் இடையில பிரச்சனை தீரவே தீராது. சித்தார்த்த கவனிக்கிற பொறுப்பு பிரியா கிட்ட வந்தே ஆகணும். அப்பதான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அன்பும் அந்யோன்யமும் உருவாகும். அது மட்டும் இல்ல நிலா, நானும் பாவம் தானே, எத்தனை நாட்கள் நீ இல்லாம நான் தவிச்சு போயிருப்பேன் என்று கூறியவாறு நிலாவை பார்த்து கண்ணடிக்க அவனை செல்லமா ஒரு அடி அடிச்சா நிலா. ஷியாம், என்னை பத்தின எல்லா உண்மையும் உங்க அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க என்னை மருமகளா ஏத்துப்பாங்களா என்று சந்தேகத்தோடையும் வருத்தத்தோடையும் கேட்டான். ஹே நிலா, கூல், அம்மா பத்தி பயமே இல்லை, எல்லாம் நான் சொல்லி அவங்கள சமாளிச்சுக்கிறேன், நீ ரிலாக்ஸா இரு போதும் என்றான்.
அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஷியாமோட கிராமமான பூஞ்சோலைக்கு கிளம்பி போனாங்க.